வாங்கினாரு. பரம்பரை செயின்ல, அதனாலதான் திட்டினாங்க. நல்ல வேலைமா, அந்த செயின் உங்ககிட்ட இல்லாம இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, நாளை பின்ன அது காயத்ரி கிட்ட இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா, ஏன் ஆதிசங்கரிய பாத்துட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால அந்த செயின் காயத்ரி கிட்ட இருந்து போனது நல்லதுக்கு தான் வச்சுப்போமே. குடும்பமா பாதுகாத்து வர பரம்பரை செயின செழியன் எனக்கு எதுக்கு கிஃப்டா கொடுக்கணும்? அதுதான் இப்ப எனக்கு யோசனையா இருக்கு. நீ கேட்டதுக்கான பதில் நீ கேட்ட கேள்வியிலேயே இருக்குமா. அந்த செயின் வழி வழியா இந்த குடும்பத்தோட வாரிசுகிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை அவன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான்னா, அது மூலமா அவன் உங்ககிட்ட எதையோ சொல்லணும்னு நினைச்சிருக்கான். அந்த செயின் செழியங்கிட்ட இல்லைன்னு ஆதிக்கு தெரிஞ்சா பெரிய பிரளயமே வந்துரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் உனக்கு அதை அவன் கொடுத்துருக்கான்னா, அவன் உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தியா முடிவு பண்ணிட்டான் தான் அர்த்தம். அது என்னால 1 மணி நேரம் கூட பாதுகாப்பா வச்சுக்க முடியலையே. அப்ப நான் இந்த குடும்பத்துக்கு ஏத்தவே இல்லையா மாமா? நீ எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்கிற? நீ வச்சுக்க முடியாம போனது உன்னோட தப்பு இல்ல, அந்த சுந்தரோட தப்பு. நல்லதை நடக்க விடாம பண்றது கெட்ட சக்தியோட வேலை தானே. அந்த செயின்ல ஒரு லாக்கெட் மாதிரி ஒன்னு இருந்துச்சு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்க நான் திறக்க முயற்சி பண்ணேன். அப்பதான் அந்த முட்டா பையன் பின்னாடி வந்து என்ன பயமுறுத்தி என் கையில இருந்து செயின் எகிரி அது விழற மாதிரி பண்ணிட்டான். லாக்கெட்டா? ஆமாம்மா, அதுக்குள்ள எங்க தாத்தாவோட போட்டோ ஒன்னு இருக்கு. இந்த பரம்பரை இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதுக்கு அவர்தான் காரணம். அதை நாங்க மறந்துடக்கூடாதுன்னு தான் தெய்வமா கும்பிடணும்னு அந்த போட்டோவை லாக்கெட்குள்ள வச்சு எங்க அப்பா போட்டிருந்தாரு. எனக்கு கல்யாணம் ஆனதும் அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஆதி அந்த செயினை செழியன்கிட்ட போட்டுக்க சொல்லி கொடுத்தா. அப்போ அது ஆண் வாரிசு மட்டும் போடுற செயின்? ஆமாம்மா. இவ்ளோ பாரம்பரியமான ஒரு செயின்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு செழியன் சார் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு? அதான் சொன்னேம்மா, அது மூலமா உனக்கு ஏதோ ஒன்னு உணர்த்தத்தான் அவன் கொடுத்திருக்கான். எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல தயங்கிக்கிட்டு அந்த செயின்ல இருக்கிற லாக்கெட்ல எனக்காக ஏதோ ஒரு செய்தி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு சொல்லல, அப்படியும் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. கரெக்டுமா, நிச்சயமா அப்படிதான் இருக்கணும். இல்லன்னா அவன் எதுக்காக பரம்பரை செயினை கிஃப்டா உங்ககிட்ட கொடுக்க போறான்? கடைக்கு கூட்டிட்டு போய் கிஃப்ட்னு ஒரு செயினை வாங்கி கொடுத்துருக்கலாமே. ஆமா மாமா, அதுவும் அவர் எனக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, திடீர்னு தான் கொடுத்தாரு. அப்போ அந்த செயின்ல அவர் ஏதோ மெசேஜ் வச்சிருக்காரு. அத பாக்குறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுல விருப்பம் இல்லாம விதி இப்படி பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. விதின்னு தெரிஞ்சா அத மதியால தான் வெல்லணும். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீயும் செழியனும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டு 108 துண்டு பேப்பர்ல 108 முறை உன்னோட பேரையும் செழியனோட பேரையும் சேர்த்து எழுதி அத மாலையா கட்டி அம்மன் கோயில்ல இருக்கிற அரச மரத்துல கட்டிட்டு வா. என்ன தடை இருந்தாலும் அத நீங்கிடும். அந்த தெய்வம் துணை நின்னு உங்களை சேர்த்து வைக்கும். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அரச மரத்தடி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு. அப்போ நாளை காலையிலே அதை செஞ்சிரு காயத்ரி. மனுஷங்களால முடியாததை முடிச்சு வைக்க தெய்வத்தால மட்டும்தான் முடியும். ஆமாமா, அதையும் செஞ்சு பார்த்துருவோம். நம்பிக்கையோட செய், நல்லது நிச்சயமா நடக்கும். சரி, வா போலாம்.
வாமா. வரேன் இரு. ம். வாங்கம்மா. வாங்கம்மா, வணக்கம். சொல்லுங்க. இது அம்பாள் பாதத்துல வச்சு சிறப்பா அர்ச்சனை பண்ணி பண்ணிடலாமா? கொடுங்க. அர்ச்சனை யார் பேருக்குமா? கலைவாணி கலைவாணி. விசாக நட்சத்திரம். செழியன் கும்பராசி பூர நட்சத்திரம். செழியன், பூர நட்சத்திரம், சிம்மராசி. ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்காரநந்தியே போற்றுவோம், உலகநாயகியே போற்றுவோம், உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம், உள்ளமலர் உவந்தவளே போற்றுவோம், சோதரிய பெரும்பொருளே போற்றுவோம், மருவத்தூர வந்தவளே போற்றுவோம், மணமாசை துடைப்பவளே போற்றுவோம், அவளை தவிர்ப்பவளே போற்றுவோம், ககனவெளி ஆனவளே போற்றுவோம், குற்றாகி வந்தவளே போற்றுவோம். கடவுளே, இங்க 2 பேரையும் சேர விடாம எது தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை கண்டுபிடிச்சு நீதான் அதை விலக்கி இங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஆளாகி விளைந்தவளே போற்றுவோம், பாமரர் துயர் துடைப்பவளே போற்றுவோம், மண்ணாகி வென்றவளே போற்றுவோம், பாம்பொரு ஆனவளே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் பொருளாளம் தளர்பரியா பணம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் சக்தி பராசக்தி. வாங்கப்புடன் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்து. வாமா. டேய், என்னடா அது மரத்தை சுத்தி பேப்பரா கட்டி வச்சிருக்காங்க? டேய், அது ஒண்ணும் இல்லடா. எதுனா வேண்டுதலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, வா போலாம். தம்பி,